வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த மிக முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுதை பொறுத்த வரைக்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது கட்சி தலைமை செயலகம், அதன் பிறகு இருக்கக்கூடிய அனைத்துமே. ஆனாலும் கூட ஒரு சில முடிவுகளை எடப்பாடியார் மாற்றி அமைக்க வேண்டும் என்ற ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். ஏன்னா பன்னீர்செல்வம் என்ற ஒரு முக்கிய புள்ளி அவர் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் வர வேண்டும். ஏன் வரணும், எதனால் வரணும்னா அவர் இதுக்கு முன்னாடி இருந்திருக்காரு, பெரும் பதவியில் இருந்திருக்காரு. அவருக்கு என்று தனி செல்வாக்கு இருக்குது. தென்மண்டலமே அவருக்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆதரவாக இருக்குது. இந்த ஒரு சூழ்நிலையில் அதிமுக கட்சி போட்டியிட்ட அனைத்து தேர்தலில் எங்கே அதிகமாக குறைவான வாக்கு வாங்கியிருக்குன்னா தென்மண்டலம். அதிமுகவுக்கு பெயர் தந்த இடமே தென்மண்டலம் தான், அது வேறு விஷயம். ஆனால் இப்போ அந்த தென்மண்டலத்திலே பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு ஆதரவு இல்லைன்னா அப்போ எந்த அளவிற்கு ஒரு மோசமான நிலையை அதிமுக தென்மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா ஆதரவை குறைத்திருக்கிறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா அனைவர் மத்தியிலும் பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் நடந்து முடிந்த மக்களவை தேர்தலிலும் பெரும் வாரியான தோல்வியை சந்தித்த அதிமுக மிகப்பெரிய அளவில் வெற்றியை பெற வேண்டும் என்றால் தென்மண்டலத்தில் ஆதரவை பெருக வேண்டும். அதற்கு தென்மண்டலத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களை தம் பக்கம் இழுக்க வேண்டும். ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் இவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்தீங்கன்னா கட்சிக்குள் அதிமுக கட்சிக்குள் இழுக்க வேண்டிய ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்றதான் அனைவர் மத்தியிலும் பார்த்தீங்கன்னா பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கட்சி என்ற ஒரு தலைமையில் எடப்பாடி எங்கு யோசிக்கின்னா தம்முடைய பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகளும் மோதல்களும் இருந்தாலும் கூட கட்சி ரீதியாக யோசித்தா அவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடன்பட்டு தான் ஆகணும். ஏன்னா எடப்பாடியார் இருக்கும் சொல்ல ஓபிஎஸ் இருந்தார், இருவரும் இணைந்து செயல்பட்டாங்க. அப்போ அப்படி இப்படின்னு ஆதரவு இருந்துச்சு. இப்போ அவரும் வெளியே போயிட்டாரு, சசிகலா அவர்களும் வெளியே இருக்காங்க. டிடிவி தனி கட்சி ஆரம்பித்தார். தனி கட்சியிலும் அவருக்கு கொஞ்சம் ஆதரவு இருக்குது. ஸோ ஒரே இடத்துல இருக்கக்கூடிய ஆதரவு அங்கங்கே பிரிஞ்சு துண்டுகளாக சிதைந்து அணிகளாக செயல்படுறதுனால அதிமுகவுக்கு ஆதரவு வராமல் இருக்குது. அந்த ஆதரவை எப்படி வர வைக்கிறது, என்ன பண்ணணும் அப்படின்றத எடப்பாடி இறங்கி கொஞ்சம் வேலை செஞ்சு யோசித்து பார்த்தீங்கன்னா செஞ்சாருன்னா எல்லாமே கரெக்டாக அடையும். ஓபிஎஸ்க்கு ஒரு அதிர்ஷ்டம் மாதிரி அடித்து அவரும் கட்சிக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு என்பது அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் தரப்பினர் இருக்கக்கூடிய தொண்டர்கள் பேசி கொண்டிருக்கிறார்களாம். இந்த ஒரு சூழ்நிலையில் உறுப்பினர் மீட்பு குழு கூட்டம் என்று ஒரு ஆரம்பித்திருந்தாலும் கூட அவர் பின்னாடி ஒரு சில ஆதரவாளர்கள் அதிகமாகவே இருக்காங்க. ஸோ அங்கங்கே இருக்கிறத ஒன்றா சேர்த்து ஒற்றுமையாக இருந்தாவே போதும். அதிமுக எல்லாத்தையும் ஒற்றுமை தான். அந்த ஒற்றுமை இருந்தால் கண்டிப்பாக கட்சி அடுத்த கட்ட லெவலுக்கு போய் வெற்றியை பார்த்தீங்கன்னா தீர்மானிக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க. பொறுத்து பார்க்கலாம். தொண்டர்களே, கடைகோடி தொண்டர்களே அதுதான் பேசிகிட்டு இருக்காங்க. ஒற்றுமையாக இருந்தவே போதுமே, எதுக்கு இவங்க மோதல்களை முட்டி மோதிட்டு இருக்காங்க அப்படின்றத பொறுத்து பார்ப்போம். எடப்பாடி என்ன முடிவுகளை எடுக்கப் போகிறார் என்பதனை. மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.